இரு, நான் பாக்குறேன். வாங்க. உட்காருங்க அங்கிள், உட்காருங்க ஆண்டி. இதெல்லாம் ஓ வேலைதானா? அவளை எதுக்கு கேட்குற? உன்னை காணணும் ஊர் முழுக்க நாங்க தேடிட்டு வந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. நீ பண்ணது உனக்கு நியாயமா இருக்கா? ஏன்டி வீட்டு விட்டு வெளியில வந்த? உன்னை காணணும் மாப்பிள்ள தேடாத இடமே இல்ல. எதுக்கு தேடணும்? நான் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேனே. என்னடி பேசுற நீ? சொல்லிட்டு வந்த அதோட எல்லாம் முடிஞ்சிடுச்சா? எதுக்கு நீ வீட்டை விட்டு வந்த? உண்மை இல்லாத வீட்ல எனக்கு என்ன வேலை? அதான் வந்துட்டேன். அப்படியே இருந்தாலும் நீ நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். அங்க மட்டும் என்ன வாழுதான்? நீங்களும் பொய்க்கு தொட போனவங்க தானே? பொய்ன்னு சொல்றியே, என்ன பொய்? என் வயித்துல வளருது ஆண் குழந்தை தானே. நீங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லல. நீதான் பெண் குழந்தை வேணான்னு பிடிவாதம் பிடிச்சியே. அந்த மனுஷனை படாத பாடுபடுத்தினியே. அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க எங்க உன்னை வீட்டு விட்டு துரத்திடுவாங்களன்னு அவர் பயந்துதான் இப்படி சொன்னாரு. அத புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிறியே. ஆமா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளை பிள்ளைங்கனாலே உனக்கு ஏன் அப்படி ஒரு வெறுப்பு? நீ ஒரு பொண்ணு தானே? நான் பொண்ணா இருக்கிறதுனால தான் எனக்கு வெறுப்பு. நான் பட்ட கஷ்டம், வலி, வேதனை, துன்பம் எதுவும் அந்த குழந்தை படக்கூடாது. இந்த ஆறு உலகத்துக்கு அடிமையாகி போராடி சாக கூடாதுன்னு தான் எனக்கு பெண் குழந்தை வேண்டான்னு சொன்னேன். புரியுதுமா, புரியுது. சின்ன வயசுல இருந்து நான் உங்க எல்லாரையும் கட்டுப்பாடா வளர்த்தேன். அந்த கண்டிப்பு உனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, உன்னை ஒரு வயசுக்கு அப்புறம் 4 செவத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வளர்த்தேன். அது என்னோட பயம். அது உனக்கு பிடிக்கல. அப்படி பார்த்தா நீ முதல்ல வெறுக்க வேண்டிய முதல் ஆம்பளையே இந்த உலகத்திலேயே நானா தான் இருக்க முடியும். அதுக்கு நீ என்னதானே தண்டிக்கணும். அதை விட்டுட்டு ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்க பேர்லயும் கோவப்படுறதும் பொம்பளை பிள்ளைங்களை வெறுக்கிறதும் சுத்த பைத்தியக்காரத்தான நந்தினி. நீங்க 1000 தான் சொன்னாலும் சரி, நான் பெண் குழந்தைய பெத்துக்க மாட்டேன். இந்த உலகத்துக்கு வர விடாம தடுத்துருவேன். அழிச்சிருவேன், தடுத்துருவேன்னு சொல்றியே. இதோ உங்க அம்மா வாழ்ந்துட்டு இருக்கா, நீ வாழ்ந்துட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது உன் வயித்துல இருக்கிற இந்த பெண் குழந்தை மட்டும் வாழ முடியாதா? இல்லப்பா, என் மனசுல இருக்கிற காயம் உங்களுக்கு புரியாது. அப்போ உன் மனசுல இருக்கிற பிரச்சனைகளை என்னால புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்றியா? சரி நந்தினி, சரி. உன் மனசுல இருக்கிறத புரிஞ்சிக்க முடியாத இந்த அப்பனா நான் உயிர் வாழறதை விட நான் ஒரே செத்துலாம். குத்தி கொன்னுடு. நீங்க பாருங்க, இவ யாரோ நாம யாரோ. வாங்க வாங்க போலாம். எப்படி போவ? இவ யாருன்னு யாருக்கு தெரியாதா என்ன? இவ தான் வயத்துல இருக்கிற குழந்தைய அழிச்சிட்டு வாழ வெட்டியா நம்ம வீட்டுல வந்து நின்னா ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாது. அவங்க பேசுற பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தானோ. என்னமோ இவதான் ஊர் உலகத்திலேயே பெருசா பெண் குழந்தைய காக்க வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே. நான் 3 பெண் குழந்தைகளை பெத்து அதுகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இனிமே என்னால முடியாது வள்ளி, இனிமே என்னால முடியாது. இல்ல வள்ளி, எனக்கு அவ வேணாம். இனிமே அவளை என்னால பார்க்க முடியாது. நான் ஒரு ஐடியா போயிடுறேன். நான் செத்து போறதுதான் நியாயம், அதுதான் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் இனிமே என்னால தாங்க முடியாது வள்ளி, தாங்க முடியாது. அப்பா, இப்ப என்னப்பா? நான் இந்த குழந்தையை அழிக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் அழிக்க மாட்டேன்ப்பா. அது என் வயிற்றிலே வளரட்டும். அதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாதுப்பா. நீங்க எங்களுக்கு வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நீங்க எங்களுக்கு வேணும்ப்பா. நீ வருவல்ல, எங்க கூட வருவல்ல, நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வருவல்ல. வா, கிளம்பு போலாம், புறப்படு. அப்பா வாங்கப்பா.
சொல்லுங்க மாமா, என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா மாப்ள, அது விஷயமா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாப்ள. சொல்லுங்க. நம்ம வீட்ல தான் இப்ப இருக்கா. நம்ம அங்க எப்ப வந்தா? எங்க போயிருந்தாளா? இப்பதான் வந்தா மாப்ள. அவ ஃப்ரெண்டு சரண்யா இருக்கால்ல, அவ வீட்ல போய் தங்கி இருக்கா. அவதான் அவளுக்கு தெரியாம எனக்கு தகவல் சொன்னா. அதுக்கப்புறம் நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். வரமாட்டேன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணா. நான் எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. போங்க. தேங்க்ஸ் மாமா. என்ன மாப்ள இதெல்லாம்? என்னடா பொண்ணை பெத்து வச்சிருக்க நீ அப்படின்னு என்னை திட்டாம எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்ள. மாமா ப்ளீஸ், அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்ல மாப்ள, அவ இப்படி நடந்துக்கிறது பெத்த அப்ப எனக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. கட்டின புருஷ உங்க மனசு என்ன பாடுபடும் மாப்ள. அதுக்காக தான் சொல்றேன், அவளை இப்படி பெத்த பாவத்துக்கு, இப்படி வளர்த்த பாவத்துக்கு நீங்க தான் என்ன நல்லா திட்டணும். திட்டுங்க மாப்ள. ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அவதான் என்ன பண்ணுவா? மாமா ஒன்னு சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க. பாவம் மாமாவா, சின்ன வயசுல இருந்து இந்த பெண் குழந்தைங்கிற ஒரு விஷயத்துல அது எதையோ நம்ம மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அவளுக்குள்ள ஒரு இம்ப்ரெஷனை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா மாமா. அவ இந்த உலகத்திலே ரொம்ப நம்பினது என்ன மட்டும்தான். நானே அவளை ஏமாத்திட்டேன். அது அவளுக்கு கோபம் வருமா வராத சொல்லுங்க? மேலோட்டமா பார்த்தா அவ செய்யறது தப்புங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆழமா போய் பார்க்கணும், உள்ள அவ சைட்ல இருந்து பார்க்கணும். அப்பதான் அது எவ்வளவு நியாயங்கிறது புரியும். கருவுல இருக்கிற குழந்தைய வெறுக்கிற அளவுக்கு தாய்க்கு பெருசா என்ன நியாயம் இருக்க போகுது? குருட்டுத்தனமான எண்ணத்துல அவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாப்ள. நீங்க பேசாம உடனே அவளை கூட்டிட்டு போங்க மாப்ள. இல்ல மாமா, இப்ப நான் வந்தேன்னா சரியா இருக்காது. ஏன்னா அவ ஏற்கனவே எக்கச்சக்கமான கோபத்துல இருக்கு. இப்ப நான் உடனே வந்தேன்னா அவளுக்கு இந்த கோபம் இன்னும் அதிகம் தான் ஆகும். 1-2 நாள் அது ஆற போடுவோம். நீங்களும் கொஞ்சம் பேசுங்க. இப்பதான் பக்கத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்களே, கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க. அதுக்கப்புறமா நான் கூட்டிட்டு போறேன். அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் மாமா. சரிங்க மாப்ள. மாமா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மாமா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல தயவு செஞ்சு ஆளாளுக்கு யாராவது அவளை அப்செட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல உங்க சப்போர்ட் அவளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனாலதான் உங்க வீட்டுக்கு கூட வராம ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கியிருக்கா. அப்படி இருக்கும்போது நாம கொஞ்சம் ஆறுதலா பார்த்து பேசணும் அவகிட்ட. அவ கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி தயவு செஞ்சு பேசிடாதீங்க. அண்ட் மோர் ஓவர், பிரெக்னெண்டா இருக்கா. அவளுக்கு எந்த மன கஷ்டமும் வரக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் பாத்துக்கங்க ப்ளீஸ். நான் வச்சிடறேன் மாமா. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியல. மேற்கொண்டு பேசுறதுக்கு எனக்கு வார்த்தையே வரல மாப்பிள்ளை. வச்சிடறேன் மாப்பிள்ளை.
டேய், எல்லாரும் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எதுவுமே பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க. எப்போ வந்தீங்க என்னன்னு கேட்க மாட்டியா? வாங்கப்பா. எப்போ வந்தீங்க? ஏன் வந்தீங்கன்னு கேள. ஐயோ அண்ணி, நீங்க சும்மா இருங்க அண்ணி. என்னாச்சுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஆகலைடா, இனிமே தான் ஆகணும். புரியல. எங்களுக்கு தாண்டா புரியல, இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. என்னடா பாக்குற? எங்கடா எங்க மருமக? அவளை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். எங்க அவ? அவளை கேட்கறதுக்கு எவ்வளவு பிரச்சனை? அத பொறுமையா கேட்டிருக்கலாமே, எதுக்காக இவ்வளவு டென்ஷன்? சரி, அமைதியா கேக்குறோம், எங்க நந்தினி? டேய், கேக்குறாருல, பதில் சொல்லுடா. சொல்லுடா, எங்க நந்தினி? நந்தினி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எதுக்கு? எதுக்கா? இது என்ன கேள்வி? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? டேய், அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போறத பத்தி நாங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு, எதிர்த்த வீட்டுக்கு போறதுக்கு, தாத்தா வீட்டுக்கு போறதுக்கு, பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அது மாதிரி இப்போ என்ன காரணத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு கேக்குறோம். காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அவ்வளவுதான். அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா சரி, கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஓஹோ, நீங்களே கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்களா? இத நாங்க நம்பணும் இல்ல? சரிப்பா, இப்ப நந்தினி எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும், அதானே? ஓகே, சொன்னா உங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டமா இருக்குமே, இத்தனை நேரம் சொல்லாம இருந்தேன். என்னால மறைக்க முடியல, சொல்றேன். ஒண்ணுமே இல்ல, நந்தினிக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. ஐயோ, வாய் தகுற. அவ என் மேல கோவப்பட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டா. என்ன ஒரு 2 நாளோ 3 நாளோ கோவம் குறைஞ்சா தானா வரப்போறா, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான்ப்பா. டேய், டேய், நான் உன் அப்பன்டா. உனக்கும் எனக்கும் ஒரு தலைமுறை இடைவெளிடா. உன் வயசுல நான் எவ்வளவு பார்த்திருப்பேன். அப்பா என்னென்னமோ பேசுறீங்க. சத்தியமா பெரிய பிரச்சனை எதுவும் இல்லப்பா. வேண்டாம் விஷயம். தான் பெத்த புள்ள பொய் பேசக்கூடாதுன்னு தான் எந்த தகப்பனும் ஆசைப்படுவான். அதுவும் பெத்த அப்பங்கிட்டயே பொய் சொல்றத அப்பே இல்ல எவனுமே விரும்ப மாட்டாப்பா. நான் சொல்லவா, உன் பொண்டாட்டி ஏன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு? அவளுக்கு பொம்பளை பிள்ளைனா பிடிக்காது. ஆனா அவ வயித்துல வளர்றது பொம்பளை பிள்ளை. நீ அவளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்க. அது தெரியாம நாங்களும் ஆம்பளை பிள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு சாதாரண ஆசை தான், ஒரு பேரனையோ பேத்தியோ எடுத்து கொஞ்சனுங்கிற ஆசை தான். ஆனா அது உன் பொண்டாட்டிக்கு தானே பிடிக்கல. பொம்பளை பிள்ளைனா ஏதோ தீண்டத்தகாத புள்ள மாதிரி பாக்குறாவ. அதனால தான் அவ உன்கிட்ட என்ன ஏமாத்திட்டீங்கன்னு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. ஏண்டா, பொம்பளை புள்ள வேண்டாம் நான் பெத்துக்க மாட்டேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சத்தியம் கட்டாலாமே. நீயே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. 2 பேரும் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சரி, பொம்பளை பிள்ளைனா ஏன் அவளுக்கு பிடிக்கல? டேய் சொல்லுடா, அப்பாதான் கேக்குறாருல. அவங்க வீட்டுல எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்கப்பா. அதனாலதான் அவ குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு அவளுக்கு.
அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து பொம்பளைங்க நிறைய பேர் பட்ட கஷ்டம், இன்சல்ஸ், கொடுமைகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவளுக்கு என்னமோ பொம்பளையாக பிறந்தாலே கஷ்டப்படணும், லைஃப் சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன். அதில் அஃபெக்ட் ஆயிருக்காப்பா, அவ்வளோதான். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்து ஊர்க்காரன் ஒருத்தன் தண்ணி குடிக்கும்போது விக்கிட்டு செத்து போயிட்டானா. அதனால உலகத்துல இருக்கிற யாருமே தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உலகம்னு அப்படிதான்டா, முன்ன இருக்கும் பின்ன இருக்கும். ஏன் இந்த உலகத்துல பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா? ஆம்பளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஏன் நீ, உங்க அப்பா, அவங்க அப்பா இப்படி யாருமே எந்த பிரச்சனையும் சந்திச்சதே இல்லையா? உங்களுக்கெல்லாம் எந்த அவமானமும் வந்ததே இல்லையா? ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் பிரச்சனை வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா பிரச்சனைன்னு வந்தா 2 பேருக்கும் இந்த உலகத்துல சமமா தான் இருக்கும். ஏன் இது கூட புரியாத தற்குறியா அவ? சரி, அவ பக்கமே நின்னு பார்த்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. ஆனா அவளுக்கு அவ தகுதியை மீறி நல்ல வாழ்க்கை தானே கிடைச்சிருக்கு. டேய், உன் பொண்டாட்டிய நான் குறைச்சு சொல்றேன்னு நினைக்காதடா. வசதி இல்லாத வீட்டுல பிறந்த அவளுக்கு இப்படி வசதியான வீட்டுல தானே வாழ்க்கப்பட்டிருக்கா. உன் குழந்தை பிறக்கும் போதே வசதியான வீட்டுல தானே பிறக்க போகுது. அவ வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். ஒரு குடும்பத்துல மூத்தது பொம்பளை பொண்ணு பிறக்கிறது எவ்வளவு பெரிய குடுப்பன தெரியுமா? அது தவமில்லாம பிறக்கிற வரண்டா. வீட்டை தொடச்சு வெளிச்சம் கொடுக்கிற விளக்குடா பொம்பளை புள்ள. அத வேண்டான்னு சொல்ற உன் பொண்டாட்டி, நீ என்னடா பாதிப்பு பரிதவிப்புன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அத்தை, நந்தினி அக்காக்கு புரியாததுக்கு பாவம் விஸ்வா மாமா என்ன பண்ணுவாரு? சும்மாருமா, இந்த மாதிரி ஒரு ஏமாளி புருஷன் கிடைச்சா இந்த பொண்டாட்டிக்கு எதுவுமே புரியாது. இந்த பாரா, முடிவா சொல்றேன், எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அதை முழு மனசோட பெத்து கொடுத்துட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்கு சம்மதிச்சானா அவன் என் மருமக. இல்லைன்னு விவகாரம் பண்ணா அவன் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, எங்களுக்கு மருமகளும் கிடையாது. அடி மாமா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரியாகணும் இல்லடி, சரி ஆக்கணும்.